ஹே ஆல், வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவி அதை கிராஸில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கல்லுப்பு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 7-8 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் 65 மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் அதில் போட்டு பெசரி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீன் வறுக்கிற மாதிரி இந்த வாழைக்காயை தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறோம். அப்படி வறுக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு